நீர்வளத்துறை அமைச்சர் தாவேக்காவுல யாரு? புஷி ஆனந்த். அவர் ஒரு மீட்டிங் போறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போறாரு. அங்க பத்திரிகையாளரை பார்த்து கேக்குறாங்க. சார் இந்த மாதிரி மேகதாது அணை சம்பந்தப்பட்டு என்ன சார் உங்க கருத்து அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா 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 வரட்டுங்களா அண்ணா 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 புச்சுக்கு 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 நான் வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அமைச்சர் தானா இல்ல அயோக்கிய பயலா? எனக்கு புரியல. சத்யராஜ் ஒரு படத்துல நைட் உட்காந்து மீன் குழம்ப திருடி தின்னுட்டு வடிவேல் கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் வடிவேல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் புச்சுக்கு 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 கிளம்பி போவாரு. அந்த மாதிரி கேள்வி கேட்டா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா ஓடி ஒளியக்கூடிய டேஷ்ரா நீங்கெல்லாம் டேஷ். ஆய்வுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க ஆய்வு பண்ணி குழந்தைங்க கிட்ட போய் அசிங்கப்படுத்துங்களா குழந்தைங்கள? ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்கறது உங்க எவனுக்காவது தைரியம் இருக்காடா? நான் சேலஞ்ச் பண்றேன்டா. உங்க அமைச்சர்ல இல்ல சட்டமன்ற உறுப்பினர்ல எவனாவது ஒருத்தன் வா, பொதுவான இடத்துல நம்ம ஒரு மீட்டிங்க போடுவோம். ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ வைப்போம். நான் கேட்கிற 20 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குமா? 20 கூட வேணாம்டா ராஜா. நான் கேட்கிற 10 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்குமா? இருக்குமா உங்ககிட்ட? என்னடா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் யாருடா? புஷி ஆனந்த். அப்ப அந்த மனுஷங்கிட்ட போய் தான் கேள்வி கேட்க முடியும் மேகதாது அணை சம்பந்தப்பட்டு. கேள்வி கேட்டா அண்ணா வரங்க புச்சுக்கு புச்சுக்குன்னா என்னடா இது கான்செப்ட்? ஏன்டா எவனுமே வாயை திறந்து பேச மாட்டீங்க அப்படின்னா என்னடா என்ன கருமாந்திரத்துக்குடா நீங்க எல்லாம் வந்து ஆட்சியில உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இதுல பெருமை மயிறு வேற. நான் வந்து 4 நாள் தான் பிரச்சாரத்துக்கு போனேன். ஆனா அடுத்து 20 வருஷத்துக்கு நம்ம முதல்வர் விஜய் தான் சிஎம். நொட்டுவாங்க தூக்கி 20 வருஷத்துக்கு.